எல்லோருக்கும் வணக்கங்க. நாம் இப்போ என்ன செய்ய போகிறோம்னாக்கா சிறுதானிய அடை செய்ய போகிறோங்க. அதுக்கு தேவையான பொருள் கம்பு, கேழ்வரகு, சோளம், அரிசி, புழுங்கல் அரிசி, கொள்ளு கொஞ்சம் எடுத்துருக்குங்க. கொள்ளு ஏன்னு கேட்டிங்கன்னா உடம்பு வெயிட் லாஸ் உள்ளவங்க பயன்படுத்திக்கலாம். தசை நார்கள்லாம் நல்லா இறுக்கமாக இருக்குங்க. நைட்டே ஊற வச்சுட்டேன் நான். அதுக்கப்புறம் அதில் இஞ்சி, பச்சை மிளகாய், கருவேப்பிலை, வெங்காயம் இதெல்லாம் அரிஞ்சு வச்சுக்கணுங்க. நம்ம ஊற வச்சுருக்கிற தானியத்தை கழுவி இறுத்துட்டு அதை மிக்சியில் போட்டு அதில் கொஞ்சம் இஞ்சி, வெங்காயம், கருவேப்பிலை, பச்சை மிளகா, தேவையான அளவு உப்பு இதெல்லாம் போட்டு அரைச்சிக்கணுங்க. அரைச்சா இந்த பதத்துக்கு வருங்க. லேசாக கொரகொரப்பாக அரைச்சிக்கணுங்க. இதில் திரும்ப கொஞ்சம் கருவேப்பிலை, இஞ்சி, பச்சை மிளகா, வெங்காயம் எல்லாம் போட்டு கலக்கிக்கணுங்க. நான் கொஞ்சம் அதில் முருங்கைக்கீரையும் போட்டிருக்கேன். நம்ம உடம்புக்கு ஹெல்த்தியான பொருள் தான் முருங்கைக்கீரை, இரும்பு சத்து உள்ளது. நம்ம என்ன அடை செஞ்சாலுமே அதில் கொஞ்சம் முருங்கைக்கீரை போட்டு செஞ்சோம்னா நல்லாயிருக்குங்க. உடம்புக்கும் ரொம்ப சத்தான பொருள் அது. தோசைக்கல்லில் ஊற்றி இந்த மாதிரி இந்த பதத்துக்கு ஊற்றணுங்க. சிறுதானிய அடை ரெடி ஆகிடுச்சிங்க. ரொம்ப உடம்புக்கு ஹெல்த்தியானது. வாரத்துக்கு ஒரு முறை இதுமாரி செஞ்சு சாப்பிட்டா உடம்புக்கு ரொம்ப நல்லதுங்க. எல்லா சத்துக்களுமே இதில் கிடச்சிருங்க நமக்கு. சின்ன குழந்தைங்களுக்குலாம் ரொம்ப இப்போலேருந்தே கொடுத்து பழகினோம்னா உடம்பு நல்லா ஸ்ட்ராங்காக ஹெல்த்தியாக இருக்குங்க. வாரத்துக்கு ஒரு முறை இதுமாரி ஞாயிற்றுக்கிழமையில் பிள்ளைங்களுக்கு செஞ்சு கொடுங்க. உடம்பு நல்லா சத்தாக இருக்குங்க. பிள்ளைங்களுக்கு நோய் எதிர்ப்பு சக்திலாம் உடம்புல அதிகமாக இருக்கும். எந்த நோயும் வராது. எல்லோரும் செஞ்சு சாப்பிட்டு பயனடைங்க. இதை ஒரு ப்ரமோஷன் கண்டென்ட்டை பற்றி பார்க்க போகிறேங்க. திஸ் வீடியோ இஸ் ஸ்பான்சர்டு பை பைநோட் ஷாப்பிங் ஆப். பைநோட் ஷாப்பிங் இஸ் இ-ஷாப்பிங் அப்ளிகேஷன். இதில் நம்ம வீட்டிற்கு தேவையான காய்கறி, பழங்கள், வீட்டிற்கு தேவையான அனைத்து பொருள்களும் ஆன்லைனில் வாங்கிக்கலாங்க. ப்ளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் பைநோட் ஆப்பை டவுன்லோட் பண்ணிக்கலாம். இதோட லிங்க்கை டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் தரேன், செக் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.